அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பும் போது அந்த 8வது அதிகாரத்துல சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் இன்றைக்கு படிப்போமாக. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல கப்பல் பயணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்டிருந்த காட்சியை பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட சேர்ந்த சில தேவனுடைய ஊழியக்காரர்களும் இணைந்து பயணித்து வந்தார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஐக்கியம் மிக மிக அவசியமானது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னோட கூட கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக பாடுபட்டவர்கள், சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக என்னோடு கூட பாடுபட்டவர் என்று சொல்லி அவர் சிலரை காண்பித்துக் கொடுக்கிற பகுதியை ரோமர் 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் பாடுபட்டவர்கள் எனக்காக தங்கள் பிராணனையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் அப்படிலாம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சிலரை மெச்சிக்கொள்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆக அந்த நாட்களிலே ஊழியம் என்பது சாதாரணமா ஒரு தனி மனித ஆட்சியோடு கூட அல்ல, அது ஐக்கியமாய் இருந்தது. என்னோட கூட பிரயாசப்பட்டார்கள், என்னோட கூட தேவனை சேவித்தார்கள், என்னுடனே கூட காவலில் இருந்தார்கள். இவ்விதமா பலர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்தின் பாதையிலே பயணித்து வந்தார்கள். அதை நான் முன்னே சொன்னது சற்று ஞாபகப்படுத்துகிறேன். ஐக்கியம் அவசியமானது. அதனாலதான் இந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல கப்பல் பயணத்துல, கப்பல் சேதத்துல, எல்லா சூழ்நிலையும் இந்த தாசர்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒருவருக்கொருவர் அந்த நட்பை, அந்த ஐக்கியத்தை வலுப்படுத்தி அவர்கள் பயணிக்கிற காட்சியை பார்க்கிறோம். பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு சேதமாக இருந்தாலும் சரி, பாருங்க, பயணப்பட்டு பிரயாசப்படுகிற காரியமா இருக்கட்டும், அது மாத்திரம் இல்ல, சில போராட்ட நெருக்கங்கள் இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இந்த ஐக்கியம் இருக்கிறத ஆண்டவருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஏன்னா லூக்கா இதை எழுதும் போது கவனித்து பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே போனோம் இங்க போனோன்னே சொல்லுவார். இந்த கப்பலுடைய பின்னணித்தில் இப்படி இருந்தது, நாங்கள் இந்த இடத்துல விழுவோம் என்று நினைத்தோம், இதெல்லாம் சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி தெரியுது அப்படின்னா, இது ஒரு ஐக்கியமா பேசப்படுறது போலவே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி 27வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குதோ, அதே போல 28வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அப்படி சொல்லும்போது, அப்ப நாங்கள் அப்படி சொல்லும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். முதல்ல ஒன்னாவது ஐக்கியமா பயணப்பட்டாங்க, எந்த உபத்திரத்திலும் அவங்க பிரிந்து போகல. நீ ஒரு வழியில போ, நான் ஒரு வழியில போறேன்னு சொல்லி அங்குமிங்கமா போய் அலசடி படல. பாருங்க, வாழ்விலும் ஒன்றாய் இருந்தார்கள், தாழ்விலும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலே இணைபிரியாத ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ இதுல காண்பிக்கப்பட்ட அருமையான சத்தியம் என்ன, அவர்கள் அமைதலா பயணிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, அதிலையும் ஐக்கியமாய் காணப்பட்டிருந்தார்கள். சில போராட்டங்களுக்கு ஊடாக கடந்து போகிற போதும் அங்கேயும் ஐக்கியமாகவே காணப்பட்டால் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாமும் கூட எல்லா சூழ்நிலையும் இந்த ஐக்கியத்தை விட்டுவிடவே கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நல்லா ஜோம் பண்ணி நல்ல ஐக்கியத்தில் இருந்திருப்பாங்க, 2-3 வருஷம் நல்லா போகும். அப்புறம் திடீர்னு பார்த்தா சில பிரச்சனை, போராட்டம், சில கஷ்டங்கள் வரும்போது நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிறது அடிப்படையில் ஐக்கியமே உடைஞ்சிரும். ஆனா இங்க கவனித்தீங்களா, ஐக்கியம் உடைஞ்ச மாதிரி இல்லை, கப்பல் தான் உடைஞ்சதுன்னு பார்க்கிறோம். ஆனா ஐக்கியம் என்ன செய்யல, உடைஞ்ச மாதிரி இங்க பைபிள்ல இல்லை. அப்போ எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கலாம். இப்ப இவங்களை சுற்றி இந்த கப்பல் இருக்கு, கப்பலுடைய எல்லா பாதுகாப்பு இருக்கு, ஆனா இது எல்லாம் உடைஞ்சு போதே ஒழிய, ஆனா அது நடுவில் இருக்கிற இந்த ஃபெல்லோஷிப், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் உடைஞ்சே போகல. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இந்த வசனத்துல. அப்ப எந்த அளவுக்கு நாங்கள் ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்ப இந்த போராட்டத்துல ஒரு தீவுக்கு போறாங்க, அலசடி பட்டு வேதனைப்பட்டு பாடு பாடு பாடு, சாப்பிட கஷ்டமா இருக்கு, சூரியனையாவது நட்சத்திரங்களாவது அநேக நாள் பார்க்க முடியல. இவ்வளவு நெருக்கத்திலையும் இந்த ஐக்கியம் என்ன செய்யல, உடைஞ்சு போகல. அவங்களை சுற்றி இருக்கிற பகுதிகள்லாம் உடைஞ்சு போகுது, ஆனா இந்த ஐக்கியம் என்ன செய்யல, உடைந்து போகவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாமும் கூட எக்கார்ந்து கொண்டு நினைச்சக்கூடாது, உடைந்து போகக்கூடாது. சில நெருக்க வரும்போது பாருங்க, சபைக்கு வரமாட்டாங்க. நான் கண்கூட பார்த்துருக்கேன், எங்க சபையில கண்கூட பார்த்துருக்கிறேன், எங்க சபையில தான் சொல்றேன். சில நெருக்கம் போராட்டம் வந்த உடனே
வசனத்துல நிக்க முடியாது, ஃபெலோஷிப்ல வர முடியாது, அப்படியே வெளியே போயிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சிலவங்களை பாருங்க, இந்த விசுவாச கப்பல் அப்படியே ஷேக் ஆகும்போது, சிலருடைய விசுவாசத்தை அப்படியே அசைக்கும்படிய சில போராட்டம் வரும்போது, ஏன்னா பெருங்காற்று சொல்லும் போது போராட்டத்தை குறிக்கி, பாடுகளை குறிக்கி. வேதத்தை வாசு பாருங்க, பெருங்காற்று இதெல்லாம் போராட்டம், பாடுகளை குறிக்கும், உபத்திரவங்களை குறிக்கும். ஏன்னா வெள்ளம் வந்ததை நீங்க பாத்தீங்கன்னா, வெள்ளமா வரும்போது அப்படிங்கறத பார்க்கும்போது ஏதோ வெளிப்படையான வெள்ளம், எழுத்தின்படியான வெள்ளம் இல்லை. ஒரு இடத்துல பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா 59வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல இவ்விதமா சொல்லப்பட்டிருக்கு, சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் போட்டிருக்கு. வெள்ளம் போல வரும்போதுன்னா உடனே அது வெள்ளம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்ப அவன் இன்னைக்கு நான் வெள்ளத்தை அனுப்பி விடுவான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மழை காலத்துல வெள்ளத்தை அடிச்சு நமக்கு வீட்டுக்கு விரோதமா அனுப்பிடுவான்னு, அது அவனுடைய நோக்கம் இல்லை. அவனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய ஆத்துமாவை பிடிச்சிருவான், ஆத்துமாவை பிடிப்பான். வெள்ளமா பாவ சோதனைகள் அப்படி பெருக்கெடுத்த வெள்ளம் போல அனுப்பி, உலகத்தின் ஆசாபாசங்களை பெருக்கெடுத்த வெள்ளம் போல நமக்கு காண்பித்து, அதை நம்ம மேல புரளும்படி செய்து நம்மை விழுங்கி விடுவதற்கு சத்துருவானவன் பல விதங்களிலே முனைவான். அப்படிங்கிறது தான் அங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எந்த ரூட்லயாவது அவன் நமக்கு விரோதமா நம்மளை பிடிப்பதற்கு அவன் எத்தனிக்கிறான். ஆக இங்கே நம்ம கவனிக்கிறோம், அது சுற்றி பாருங்க, விசுவாச கப்பலை சுற்றி, கப்பல் விசுவாசத்துக்கு அடையாளம் என்று 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல கடந்த முறை நம்ம தியானித்தோம். அப்போ இன்னைக்கும் நம்முடைய விசுவாச கப்பல்ல பல சேதத்தை உண்டாக்க எவ்வளவோ சத்துரு முயற்சி பண்ணுகிறான். அவன் என்னதான் சேதத்தை உண்டாக்க நினைச்சாலும், ஆனா உண்மையாவே நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார், ஆண்டவர் ஐக்கியத்தில் நம்மளை பலப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி. இப்ப நீங்க உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆரம்பத்துல சிறைப்பட்டு வந்தபோது ஒன்னா வந்திருப்பாங்க. அப்புறம் தேசத்துல அவங்களும் ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கப்படும் போது, ஓரளவுக்கு உயர்ந்த இடத்துல வைக்கும் போது அவங்களும் என்ன செய்யறாங்க, ஏன்னா அங்கிருந்து வந்தவங்க நிறைய நல்ல நிபுணர்கள், கல்விமான்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் சிறந்த ஒரு இடத்துல வைக்கப்படுறாங்க. அப்படிங்கிறத நம்ம வேதத்துல பாக்குறோம், தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல. அப்போ அப்படி ஒரு வைக்கப்படுற இடத்துல சுமூகமா போய்கிட்டு இருக்கு, ஒரு போராட்டம் வருது. ராஜா நிறுத்தின பொற்சலையை வணங்காதவங்க அக்கினி சோலையில போடப்படுவாங்கன்னு ஒரு இது வந்துட்டு, அப்போ இவங்க நிப்பாட்டப்படுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த 3 பேருமே என்ன சொல்றாங்க பாருங்க, 3 பேருமே என்ன சொல்றாங்க, ராஜாவாகி உங்களுடைய பொற்சலை நாங்க வணங்குறது இல்லை. அந்த பதிலை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு பதிலை பார்க்க முடியாது, ஐக்கியப்பட்டு சொல்றாங்க, ஐக்கியப்பட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்போ அவங்க வாழ்விலையும் ஒன்னா இருக்காங்க, தாழ்விலையும் ஒன்னா தான் இருக்காங்க. உபத்திரம் வந்தாலும் சரி, சில உபத்திரம் வந்தாலும் ஓடிடுவாங்க. சாத்ராக்கு ஓடி போகல, அல்லது சாத்ராக்கு ஆபேத்நேகோ விட்டுட்டு மேஷாக்கு ஓடி போகல, அல்லது சாத்ராக்கு மேஷாக்க விட்டுட்டு ஆபேத்நேகோ ஓடி போகல, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இதெல்லாம் ஐக்கியத்தை குறிக்கி. ஐக்கியமா செயல்படும் போது கர்த்தர் வெளிப்படுவாரா மாட்டாரா? வெளிப்படுவார். அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு மத்தியில 4ஆம் ஆளின் சாயல நேபுகாத்நேச்சார் பார்க்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். ஏன்னா ஐக்கியமா இருக்காங்க, என்ன ஆனாலும் சரி ஒன்னாதான் வாழ்ந்தாங்க. இப்ப சாகர செத்தாலும் வரல, ஒன்னாதான் நாங்க இருப்போம். எல்லாவற்றுக்கும் துணிந்து ஐக்கியமா ஒண்ணு போல ஒரு மனதோடு கூட அவங்க செயல்பட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தேவன் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்ம தொடர்ந்து படிக்கும் போது இந்த 28வது அதிகாரம் துவக்கத்துல 3ஆம் வசனத்தை நம்ம பாக்குறோம். அவங்க எந்த தீவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு வந்துட்டாங்க. அதை கவனிச்சே வாங்க, மெலித்தாங்கிற அப்படி ஒரு தீவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த மெலித்தா தீவுல ஒரு அற்புதம் நடக்கு. என்னன்னா, பல அற்புதங்கள் நடக்கு. அதுல முதல்ல ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, 3ஆம் வசனத்தை கவனிக்கிறோம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வெறியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. அவன் பிழைக்க மாட்டான், செத்துருவாஞ்சில உங்களை மக்கள் நினைக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனா பாருங்க, அந்த விரியன் பாம்பு விஷம் நிறைஞ்சது, அது அந்த பவுலை மேற்கொள்ளவே முடியல, மேற்கொள்ளவே முடியல. நமக்கு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை அனுப்பிவிடும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 பேரை அனுப்பினார். கிட்டத்தட்ட 70 பேர் இருந்தாங்க. 12 சீஷர்களை குறித்து மட்டும் சொல்லல, 70 சீஷர்கள் இருந்தாங்க. அப்படி சொல்லி நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்தே பாருங்க, அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று சொல்லி அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க என்று சொன்னது மட்டும் இல்ல, 2 பேரை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். சில ஆலோசனைகளை சொல்லிவிடுகிறார். அவர்களும் ஊழியத்து போயிட்டு திரும்பி வரும்போது
அங்கே நான் பார்க்கிறோம் பிசாசுகள்லாம் கீழ்ப்படுகிறது. அப்பதான் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். சாத்தான் மின்னலை போல இறங்கி வர நான் கண்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே லூக்கா 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு என்ன செய்யறேன், அதிகாரம் கொடுக்க. பொதுவாக அந்த விரியன் பாம்பு சொல்லும் போது பாம்பு இன்னொரு விதத்துல சாத்தானுக்கு அடையாளம் தான். ஏன்னா ஆதியிலேயே அவன் சாத்தான் சர்ப்பத்தினுடைய உருவத்தை தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். சர்ப்பத்தை படைச்சதும் தேவன் தான், அதுல எந்த ஒரு சந்தேகம் இருக்க கூடாது. ஏன்னா தேவன் படைச்ச எல்லா சிருஷ்டிகள்ல சர்ப்பம் தான் தந்திரம் உள்ளதா இருந்துன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா சாத்தான் சர்ப்பத்தை வந்து சர்ப்பத்தினுடைய அந்த ஃபார்ம், அந்த உருவத்தை அவன் தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதானே ஒழிய நீங்க வேற விதமா சிந்திக்க கூடாது. அப்போ சர்ப்பம் வந்து உண்மையிலே அது ஒரு வஞ்சகத்துக்கு அடையாளம், பிசாசினுடைய வஞ்சகம் அல்லது பிசாசுக்கு ஒரு அடையாளமாகவே காண்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ பிசாசை குறித்து நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா ஏதோ 2 கொம்பு வச்சுட்டு தான் வருவான்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்காது. அவன் எப்படி வருவான் அப்படின்னு சொன்னா நீங்க வேதத்தை தான் பார்க்கணும். இப்போ ஓசியா 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் கழுகு போல பறந்து வர்றான். ஒரு பறக்கிற ஒரு கழுகு போல இருக்கிறான்னு பைபிள்ல இருக்கு. அது நான் நினைக்கிறேன் ஓசியா 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறின ஜனங்கள் இருக்காங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க, அப்படி வார்த்தையை கேளாதபடி போயிட்டாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் வாயில எக்காலம் வைன்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய உடன்படிக்கை ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினார்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, சத்துரு கழுகை போல கர்த்தருடைய வீட்டின் மேல் பறந்து வருகிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓசியா 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அது மட்டும் இல்ல, பேதுருக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடை கவனிக்கும் போது 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. இப்ப சாத்தான் இந்த இடத்துல எப்படி அடையாளப்படுத்தப்படுறான்? பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஓசியா 8:1 பார்க்கிறோம், அவன் எப்படி வர்றானா, கழுகை போல பறந்து வர்றான். அப்படிதானே, கழுகை போல பறந்து வர்றான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வர்றான்னு சொல்லி போட்டிருக்கு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது அவன் சர்ப்பத்தை போல வருகிறான். சர்ப்பம் எப்படி வருமோ அதே போல சர்ப்பத்தின் உருவத்திலிருந்து வர்றான். ஆகவேதான் 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 11:3 சொல்றாரு, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை என்ன செஞ்சது? வஞ்சித்தது. அப்ப ஏதோ சர்ப்பம் மட்டும் நினைக்க கூடாது, அங்க யார் இருந்தா? சாத்தான். அதனாலதான் தேவ பிள்ளைகள் இதை குறித்து கொஞ்சம் கவனம் உள்ளவங்களா இருக்க வேண்டும். அப்ப சாத்தான இப்படி காமிக்கிறார் ஒளி. உனக்கு கழுகு தான் சாத்தான்னு சொல்லல, சர்ப்பம் தான் சாத்தான்னு சொல்லல, சிங்கம் தான் சாத்தான்னு சொல்லல. இப்ப கழுகு சாத்தான்னு சொல்லிட்டேன்னா இன்னொரு இடத்துல கழுகு வந்து ஏசாயா 40வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள் இருக்கு. அவ கழுக ஒட்டுமொத்தமா கழுக சாத்தான்னு சொன்னா தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப சிங்கத்தை சாத்தான் தான் சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் சொன்னா யூதா கோத்திரத்தை சிங்கமா அவர் இருக்கிறாருன்னு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு. மன்னிக்கவும், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல போட்டிருக்கு. அவர் யூதா கோத்திரத்தை சிங்கன் இருக்கு, யூதா பாலசிங்கன் எழுதியிருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல யூதா பாலசிங்கம். உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல தான் பாலசிங்கம் பைபிள்ல இருக்கு. அதனால சிங்கனால சாத்தான் தான் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அதனால உருவகப்படுத்தப்படுகிறது, அதுதான் நம்மளுடைய ஹைலைட், அதுதான் பார்க்கிறோம். அப்ப இங்கேயும் பார்க்கிறோம், இங்கே ஒரு அனல் உரைத்து கொண்டு பாருங்க. அப்ப பாம்பு, ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவுது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் சொல்லும் பிரியமானவர்களே, இப்ப மறிச்சிருவான்னு நினைக்காங்க. இப்ப பாம்பு கடிச்சாலே பொதுவாக என்ன செஞ்சிருவாங்க? மறிச்சிருவாங்க. இப்ப சாத்தானுடைய காரியமா கூட இருக்கும் இது. பொதுவா நீங்க அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
சீறி வரக்கூடிய புயலை பார்க்கிறோம், பெருங்காற்று புயல். இது எதுவுமே பவுலுடைய ஓட்டத்தை தடை செய்ய முடியல. உண்மையா இல்லையா? முடியல. அது மேல சீறி பாய்ந்து வரக்கூடிய சிங்கத்தை போல அப்படி பாய்ந்து வரக்கூடிய பெருவெள்ளமா இருந்தாலும் சரி, 28வது அதிகாரத்துல பார்க்கக்கூடிய ஊர்ந்து வரக்கூடிய சர்ப்பமா இருந்தாலும் சரி, உண்மையான தேவனுடைய ஊழியனை தடை செய்யவே முடியாது. உண்மையான தேவ பிள்ளைய தடை செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, இதனால கவனிங்க பிரியமானவர்களே, இது எல்லாமே அவனுக்கு தடையா தான் வருது. பாம்பு என்ன கடிச்சு அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கா கடிச்சது? கவுனது, கையை கவுனது சொல்லுங்க. அவன் உயிர் எடுக்கிறது தானே. அவனை கடிச்சு விஷத்தை இறக்கணும், இவனை கொல்லணும். வெள்ளம் எதுக்கு வருது? வெள்ளம், காற்று, புயல் காற்று எல்லாம் வெள்ளம் எதுக்கு? கப்பல்ல போறவங்களை நல்லா தாளாட்டுறதுக்கா? இல்ல, அதை உடைச்சு அவங்கள எல்லாருமே சாகணும். அவன் கவனிக்கீங்களா? சாத்தானு இதே போலதான், சிங்கத்தை போலவும் சீறி வருவான், இந்த பெரு வெள்ளத்தை போல அப்படி அடிச்சு வருவான். ஆனா இன்னொரு இடத்துல இந்த இடத்துல பார்க்கும், 27ஆம் அதிகாரத்துல பெரு வெள்ளம் எழும்பி வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்ட பாதையை நிறுத்த முடியல. 28 அதிகாரம் துவக்கத்துல பார்க்கிறோம், ஊர்ந்து வந்து சத்துரு முயற்சி பண்ணாலும் அதுவும் என்ன செய்யாது, செயல்படாது. சாத்தான் பல வகையில வருவான். இப்ப சீறி பாயிர வெள்ளம் போல வந்து நம்மளை பிடிக்க பார்ப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலையா? அடுத்த கட்ட அவனுடைய யோசனை தெரியுமா? ஊர்ந்து வரக்கூடிய சர்ப்பமா வருவான். நமக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு சிங்கம் நிக்க அப்படி சீறிட்டு வருது, இப்படி உருமுது அப்படின்னா இங்க இருந்தே அலர்ட் ஆகி ஓடிடுவோம். அப்படிதானே? சர்ப்பத்தை போல அப்படியே நெலிஞ்சி மறைவிடத்துல அப்படியே மறைஞ்சி நெலிஞ்சி வந்துச்சுன்னா கீழே கிடக்கிறது. நம்ம கவனமா இருக்கணும் வேண்டாமா? அதிக கவனமா இருக்கணும். சீறி வருகிற சிங்கத்துக்கும் கவனம், ஊறி வருகிற ஊறிக்கொண்டு ஊறுகிற சீறுகிற வெள்ளத்துக்கும் கவனமா இருங்க. ஊறுகிற சர்ப்பத்துக்கும் கவனமா இருக்கணும். ரெண்டுமே அவன் தான் வர்றான். சீறி வருவான், நம்மள பாஞ்சு எவனடா விழுங்கலான்னு அப்படியும் வர முடியும். அவன் வருவான், அவன் அப்படிதான் வருவான்னு நினைக்க கூடாது. எப்படியும் வருவான், ஊறுகிற சர்ப்பமாவும் வருவான். நயவஞ்சகம். இது எப்படி விளக்கணும் அப்படி நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. சில நினைப்பாங்க தெரியுமா, எனக்கு பண ஆசை கிடையாது, பொருளாசை கிடையாது, பதவி ஆசையும் கிடையாது, அதெல்லாம் ஆண்டு ஜெயிக்க வச்சிட்டான்னு சொல்லி நான் சிங்கத்தை ஜெயிச்சிட்டேன், பெரிய பெரிய பண ஆசை பொருளாசை அப்படியே பொங்கி வரும், அதெல்லாம் அந்த பெரு வெள்ளத்தையும் அந்த சிங்கத்தை சீர்வர சிங்கத்தை நான் மேற்கொண்ட ஆண்டுடைய பலத்துல அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு இச்சை, நாடகம் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், ஒரு சின்ன இச்சை அப்படியே ஊர்ந்து வரக்கூடிய சர்ப்பம் வஞ்சிச்சுட்டு போயிடும். சாதாரண என்ன செய்வானா, சீறி பார்ப்பான். என்ன இப்படி சிங்கத்தை போல சீறி பார்ப்பான். பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஊர்ந்து நம்ம என்ன செஞ்சிரும், இந்த மனுஷியை பிடிச்சிருன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில சிக்க வைக்க பார்ப்பான். இப்ப சிலர் பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல வீக்கா இருக்க மாட்டாங்க, ஆனா எதிர்பால விஷயத்துல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. சில எதிர்பால விஷயத்துல வீக்கா இருக்க மாட்டாங்க, தைரியமா நிற்பாங்க. அப்படிப்பட்டவங்க சில சூழ்நிலையில பண விஷயத்துல வீக்கா இருப்பாங்க. அதான் பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி. எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல 27 வாசிக்கிறோம். எபேசியர் 4:27 கவனிச்சீங்கன்னா, எபேசியர் 4:27 நீங்க கவனிச்சீங்கன்னா, பிசாசுக்கு எழுத்து பார்க்க தெரியுதா? ஸ்கிரீன்ல பாருங்க, எவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பிசாசுக்கு ஒரு வசனம் தான், பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். இது எவ்வளவு பெரிய எழுத்தா இருக்கு. அதே மாதிரி நம்ம இருதயத்தை பதிச்சுக்கணும் எப்பவுமே, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவன் சீர்ற சிங்கம் போலவும் வருவான், ஊர்ற சர்ப்பத்தை போலவும் வருவான். நிறைய பேர் பாருங்க, பெரிய பெரிய மலையெல்லாம் சாச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பரிசுவான்கள் பெரிய பெரிய மலையே சாச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பாவத்துல தோல்வி அடைஞ்சு தோண்டு போயிடுவாங்க. சில பரிசுத்தவான்கள் உண்மையாவே இது உண்டு. நம்மளும் ரொம்ப கவனமா இருக்கணும், பேசுற நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய பெரிய பாவத்தெல்லாம் மேற்கொண்டிருப்பாங்க, சாதாரண ஒரு சின்ன பாவத்துல விழுந்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான்.
எனக்கு தெரிந்த ஒருத்தர் குறித்து சொல்லுவாங்க, பயங்கரமா தேவனுக்காக வாழ்ந்தவர், கடைசியில் வியாதி படுக்கையில மறுதளிச்சுட்டு போயிட்டார். கர்த்தரை ஏசிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க நடந்ததோ யாரும் எனக்கு சரியா மறந்துட்டு. வியாதி, ஒரு சின்ன வியாதியில தாக்கு பிடிக்க முடியல. தேவனுக்காக எவ்வளவு பெரிய பட்டினி, பசி, பட்டினி எல்லாம் தாங்கினவங்க, பெரிய பெரிய மலையே விழுங்கினவங்க. போராட்டம் வருது, அந்த போராட்டம் இந்த போராட்டம், மரணமே இருந்தாலும் சரி தைரியமா நிப்போன்னு சொல்லி நின்னவங்க ஒரு சின்ன தலைவலியில தாங்க மாட்டாங்க. அதை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க 27வது அதிகாரத்தை பாருங்க. பவுலுடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்கு அங்க பெரும் வெள்ளம் வரலாம், சூறாவளி, இது பயங்கரமான ஒரு பெரிய போராட்டமா தெரியுது. இங்க பாருங்க, அது 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 வந்து வெளிப்பிரகாரமானது. நல்ல கவனிங்க, அது வெளிப்பிரகாரமானது. புயல் காற்று அதெல்லாம் வெளிப்பிரகாரமானது, எல்லாருக்கும் தெரியும், வெளிப்பிரகாரமானது. ஆனா இங்க பாருங்க, மறைவிடத்துல இருந்து வந்து தாக்குறான் பாருங்க. அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும் சொல்லி பிரசங்கில எழுதியிருக்கிற மாதிரி இங்க பாருங்க 28வது அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல பாக்குறோம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுடுத்து புறப்பட்டு கையை கப்பி கொண்டதுன்னு பார்க்கலாம். அந்த விறகுகளை அப்படி வாரி அந்த நெருப்பின் மேல் போட்டுட்டு இருக்கான். வாரின்னா என்னது? அப்படி எடுத்து போடுவாங்கல்ல, அப்படி அப்படி அள்ளி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அப்படி எடுத்து போடும்போது உள்ள இருந்து அப்படி பாம்பு வந்துட்டு. இன்னைக்கு வெளிப்படையான பாவங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருந்து அது ஜெயிச்சிருந்தோம். மறைவான பாவங்கள்ல சிக்கிடுவாங்க. சிலது தெரியாது, வெளியே தெரியாது, நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. சில பாருங்க, இந்த வெளித்தோட்டத்துல, இப்ப நம்ம உதாரணம் சொல்லட்டா, வெளித்தோட்டத்துல பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்றேன். வெளியே பட்டையை போட்டிருக்காங்க, ஒரு மாதிரி காவி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. கவனமா இருங்க, அவங்க வீட்டுல நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். இப்ப இதுக்கு நம்ம கரெக்டா பிடிச்சிருந்தோம், சுதாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறாங்க. பார்க்க எவ்வளவு அழகா நல்ல சர்ச்சுக்கு போறாங்கன்னு, சர்ச்சுக்கு போறாங்க, நல்ல ஆவியில நிரம்புறாங்க, எவ்வளவு நல்லா தெரியுது. அங்க போய் ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணை கொடுத்துருவாங்க, கட்டி கொடுத்துருவாங்க, நல்ல ஆண்டு ஆவிக்குரிய குடும்பம் சொல்லி. அப்படிதான் ஒரு வீட்டுல பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. ஒரு பாஸ்டருடைய மகனு கட்டி கொடுத்தாங்க. நடந்த உண்மையான சம்பவம். இந்த பிள்ளை கன்சீவா இருக்கும்போது இந்த பாஸ்டருடைய பையன் தன்னுடைய பூட்ஸ் காலாலேயே அவருடைய வயித்தை உதைச்சான். நடந்த உண்மையான சம்பவம். கொடுமை. இதுதான் சிலருக்கு புரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நம்பிடுவாங்க. வெளியில இருந்து சரி வர்ற அந்த வெள்ளம் வந்து பவுலை மேற்கொள்ள முடியல. அதே போல மறைமுகமா மறைவிடத்துல பதுங்கிருந்து பாயக்கூடிய இந்த சர்ப்பத்தையும் இந்த விரியன் பாம்பையும் மேற்கொள்ளக்கூடிய பலன் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்தது. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, சீருகிறதா இருக்கட்டும், ஊறுகிறதா இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், வெளியரங்கமாக இருந்து தாக்கக்கூடிய புயலாக இருக்கட்டும், மறைமுகமாக இருந்து தாக்கக்கூடிய சர்ப்பமாக இருக்கட்டும், எதுவும் உண்மையான தேவதாசர்களை மேற்கொள்ள முடியாது. பவுல் விசேஷமா தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இந்த பவுல் யார் தெரியுமா? சாதாரண மனுஷன் இல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறா. நான் எப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பெற்ற மனுஷன் பவுல். அதைத்தான் கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டான் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டா? அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்றிருக்கிற பவுல்களை இக்காலத்தினுடைய சோதனைகள், இக்காலத்தினுடைய போராட்டங்கள், இக்காலத்தினுடைய பிசாசனுடைய சற்பனைகள் எதுவுமே மேற்கொள்ள முடியாது. போராடி பார்க்கலாம், ஆனா மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட தரமுள்ள பவுல்களை இப்படிப்பட்ட சத்துருடைய தாக்கங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாக்கீங்களா? சர்ப்பம் வந்து தாக்காதுன்னு போடல, அப்படியே போட்டிருக்கு. சர்ப்பம் தாக்கிச்சு, கையை கவிச்சா கவலையா? கையை கவிச்சு. போராட்டம் உண்டு, அது எந்த எளிமை சந்தேகம் கிடையாது. உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காதே, உனக்கு விரோதமா எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாதுன்னு அன்று சொல்லல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போன்னு சொன்னார். ஆயுதம் வரும், ஆனா ஒண்ணு இல்லாம ஆகும், அவ்வளவுதான்.
இங்கேயும் பார்க்கிறோம். ரெண்டையுமே பாருங்க. சீறி வரக்கூடிய பெரும் புயலா இருக்கட்டும், அதுவும் அப்போஸ்தலனை போல தாக்கதான் செய்யுது. அவர் இருந்த கப்பலை தாக்கதான் செஞ்சது. அவர் ஓட்டத்தை முடிக்க முடியல, அவர் ஓட்டத்தை தடை செய்ய முடியல. சர்ப்பத்தை எடுத்துக்கங்க, அதுவும் அதோடைய வீரிய, அதோடைய பலத்தை கொண்டு தாக்குது. வெள்ளம், அதாவது காற்றும் அலையும் அதனுடைய பலத்தை வெளிப்படுத்துது. அதே போல சர்ப்பமும் விரியன் பாம்பும் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துது. ஒரு பரிசுத்தவான் மேல நிக்கவே முடியாது. எதை காண்பிக்கு? ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி லூக்கா 10வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலனை தேவன் தந்திருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான சுதந்திரம் இது, அருமையான ஒரு அதிகாரம் இது. நாமும் கூட துவண்டு போயிடக்கூடாது. அதனாலதான் இதெல்லாம் அந்த படிப்பணி எழுதப்பட்டிருக்கு. நம்ம கடந்த முறை கூட அந்த மெலித்தாவை குறித்து அதிகமாக ஓரளவுக்கு தியானித்தோம். அங்கே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, 276க்கும் பேர் மட்டும் இல்லை. பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷனை கொண்டு அவனோடு இருக்கிற அந்த பவுலோடு இருக்கிற சக ஊழியர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அவர்களுக்கும் மட்டும் இல்ல, அவர்களோடு கூட பயணிக்கிற மற்ற 270க்கு மேல அல்லது 270 கிட்ட மொத்தம் 276 பேர் எல்லாருக்கும் சகாயம் கிடைக்குது. இப்ப இவங்களுக்கு சகாயம் கிடைத்தது மட்டும் இல்ல, இன்னும் யாருக்கெல்லாம் சகாயம் கிடைக்குன்னு பார்த்தா இந்த மெலித்தா தீவில் உள்ள எல்லாருக்கும் சகாயம் கிடைக்கும். அநேகர் சகாயம் பெற்றாங்க. இதை பார்க்கும்போது ஆண்டருக்கு எப்படி தெரியுது? ஆண்டர் என்ன காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா, இதை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு படிப்பனை, எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறான்னு சொன்னா, பிரியமானவர்களே, சபையானது பாருங்க, சபையானது பெருகுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் பெருகுகிறார்கள். பவுல்ங்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பிடிக்கிறாரு. இப்ப அவரை கொண்டு இன்னும் ஒரு சிலர் ஆண்டர் பிடிக்கிறாரு, ஐக்கியப்படுறாங்க. இப்ப கப்பல்ல பயணிக்காங்க. எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பவுல் மூலமா சொல்லப்பட்ட தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா வரலையா? அந்த இடத்துக்கு இழுக்கப்பட்டாச்சு. அப்ப பவுல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசம் மட்டும் இல்ல, பவுலோடு இருந்தவங்க விசுவாசம் மட்டும் இல்ல, மற்றவங்களும் விசுவாசிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப அடுத்து இந்த வாசனை, இந்த நற்கந்தம் போகிற இடத்துல எல்லாம் வாசனை வெளிப்படுத்துகிறது. மெலித்தா தீவுக்குள்ள இந்த வாசனை போகுது. பாருங்க, பைபிளை பாருங்க. இந்த வாசனை மெலித்தா தீவுக்குள்ள போகிறது. மெலித்தா தீவார் எல்லாரும் இந்த வாசனை அப்படியே முகர்றாங்களா இல்லையா? விசுவாசிகள் வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. இதுதான் தேவன் செய்கிற காரியம். நம்ம தேவன் அறிந்ததோடு மட்டுமல்ல, நாம் கிறிஸ்துவின் சிலுவை பெற்ற உபதேசத்தை அறிந்ததோடு மட்டுமல்ல, நம் மூலமா இன்னும் அநேகர் இந்த உபதேசத்தை அறியணும், அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இதை நான் ஏன் வாசனை நற்கந்தம் ஏன்னு சொல்றேன் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன். நான் சும்மா சொல்லிட்டே போறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன எடுத்து பாருங்க, அந்த வசனம் அப்படி இருக்கும். 2 கொரிந்தியர் 2:14 தான் சொல்லிட்டு இருக்கேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், இந்த மெலித்தா தீவையும் சேர்த்துக்கங்க. சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா? சேர்க்கணும். எல்லா இடங்களையும் சொன்னா மெலித்தா இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த புத்தேலிங்கிற ஒரு இது எல்லாம் உள்ள வந்துடணும், எல்லாம் உள்ள வரணும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்களை கொண்டு அப்படி சொல்றார். அப்ப பவுலோடு சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து வாசனை வீசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பவுலோட ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 4 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க. பவுலை சேர்த்தா 6 பேர் வச்சுக்கோங்க. அப்ப அந்த கப்பல்ல 276 பேர் பயணித்தாங்கன்னு சொல்லி படிச்சோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 27:37 பார்க்கிறோம். கப்பலில் 276 பேர் இருந்தோம் போடு.
சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட சேர்ந்த அந்த 6 பேரை தனித்து விட்டா மீதி ஒரு 270 பேர். அப்போ இந்த 6 பேருக்குள்ள இருந்த வாசனையை அப்படியே காண்டு கடத்துறார். எனக்கு கேட்ட நான் சொல்லுவேன், ஸ்மெல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெர்ஃப்யூம் இம்பார்ட்டன்ஸ், ஸ்மெல் இம்பார்ட்டன்ஸ். அவங்க எல்லாரும் வாசனையை கடத்துகிறவர்கள். அரோமா இம்பார்ட்டன்ஸ் அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அரோமா இம்பார்ட்டன்ஸ், இம்போர்ட், கடத்துறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் பிரியமானவர்களே. இன்னைக்கு இப்படிப்பட்ட கடத்திகள் தேவை. கடத்திகள் கடத்தணும். இம்பார்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இம்பார்ட் அப்படின்னா இம்போர்ட் இல்ல, இம்பார்ட். இம்பார்ட் அப்படின்னா ஒன்ன இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்றது. நம்ம கிட்ட இருக்கிற ஒன்னை இன்னொருத்தங்கிட்ட பாஸ் பண்றது. பரிசுத்தவான்கள் நடந்தாங்க. வேதத்தை வாசிச்சு பாருங்க. எலிசாவை குறித்து வேதம் சொல்லுது. எலியாவும் சரி எலிசாவும் சரி செத்து போன பிள்ளை மேல குப்புறவு படுத்து கிடந்து, படுத்தாங்களா படுக்கலையா? 2 பேருமே குறித்து பைபிள்ல இருக்கு. நீ ஒண்ணு எலிசா மட்டும் சொல்லக்கூடாது. 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தை மட்டும் சொல்லக்கூடாது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தையும் பார்க்கணும். 2 பேருமே எப்படி இருந்தாங்க தெரியுமா? எனக்கு கேட்டு நான் சொல்லுவேன், the fire importers, the life importers, அக்கினி கடத்திகள், ஜீவ கடத்திகள். கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரண எண்ணி விடாதீங்க பிரியமானவர்களே. ஏதோ இங்க வந்தோம், இங்க வார்த்தை கேட்டோம் போடணும் இருந்துடாதீங்க. கடத்தணும் பிரியமானவர்களே. எதை கடத்த போறோம்? எதை கடத்தணும்? நம்மகிட்ட இருந்து எதை கடத்தணும்? மற்றவங்களுக்கு தேவ அன்பை கடத்தணும். தேவனை அறிகிற அறிவை கடத்தணும். எதுக்கு தேவன் ரட்சித்தார்? சும்மா கைத்தட்டி பாட்டு பாடிட்டு வந்துட்டு போயிட்டு அப்படி இருக்கிறதுக்கா? இல்ல, நம்ம மூலமா அநேகர் இந்த வாசனை அறியணும். மற்றவங்க ஒரு வீட்டுல இருந்து சென்ட் அனுபவிக்காங்க, சென்ட் போடுறாங்க, அப்படி சென்ட் அடிச்சுட்டு வெளியே போறாங்க. எதுக்கு போறாங்க? இந்த வாசனை மற்றவங்களை என்ன செய்யணும்? பிடிக்குமா பிடிக்காதா? சில நிப்பேன், சில நின்றுட்டு இருப்போம், திரும்பி பார்த்தா ஒரு ஸ்மெல் அடிக்கும், பார்த்தா ஒரு ஆள் வந்திருப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வாசனை அப்படியே போற இடத்துல எல்லாம் என்ன செய்யும்? வாசனை வீசிக்கிட்டே இருக்குமா இருக்காதா? அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுது வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, அரோமா, அவரை அறிகிற அறிவின் வாசனை, the aroma about the knowledge of the Lord must be spread all over the places where we go to. போகிற இடத்துல எல்லாம் அந்த ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, இவன் நல்ல விலை உயர்ந்த சென்ட்டை வாங்கி, இல்ல அது இல்லை, அவரை அறிகிற அறிவின் வாசனை. நம்ம அறிஞ்சிருக்கிறோம்ல, அந்த அறிவின் வாசனை கடத்துறாரு பாருங்க. அதான் சொல்றாரு, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும். அப்படி என்ன அர்த்தம்? நாங்க போகிற இடத்துல எல்லா இடத்திலையும் நறுமண கடத்திகளா இருக்கிறோம். ஒரு பிராக்ரன்ஸ் இருக்கு, அதுல ஒரு பிராக்ரன்ஸ் இருக்கு, பெர்ஃப்யூம் இருக்கு. There is a sweet smell, there is a sweet aroma. அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் சும்மா இது சொல்லல பிரியமானவர்களே, தேவன் உணர்த்தினதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அப்போஸ்தலர் 28 நீங்க கவனிச்சு பாருங்க. 27ல இருந்து உடனே 28 தாவிட்டோம், எப்பா 28 வந்துட்டோம், அப்போஸ்தலர் முடிஞ்சிரும், அது சொல்றதுக்கு வரலைங்க. அந்த 27ல இருந்து அப்படியே மூவிங் ஆயிட்டே இருக்கு. 27 மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் பவுலை என்னைக்கு தேவன் அசைச்சார் அதுல இருந்து மூவிங்க கவனிச்சே வாங்க. அவர் போற இடத்துல எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. லீஸ்ராவுக்கு போனா அங்க எழும்புறாங்க, எபேசு பட்டணத்துக்கு போனா அங்க இந்த வாசனை அநேகரை பற்றி பிடிக்கி, கொரிந்து பட்டணத்துக்கு போனா அங்க இந்த வாசனை பற்றி பிடிக்க அநேகரை, எபேசு பட்டணத்துக்கு போனா அங்கேயும் பற்றி பிடிக்கி, இக்கோனியா, லீஸ்ரா, அந்தியோகியா, தெசலோனிகே, பிலிப்பி, கலாத்தியா, ஆசியா நாடுகள்ல இந்த வாசனை கடந்து போக அநேகர் அவரை அறிகிற அறிவின் வாசனையை இவர்கள் மூலமா கண்டுகொண்டே இருக்காங்க. கப்பல் ஆரம்பிச்ச ஊழியம் தீவுக்கு வந்துடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் பாருங்க. தீவே இப்ப பற்றி எரியுது. எதுல? கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல பற்றி எரியுது.
நீங்க அப்படிதான் பார்க்கணும், பைபிள் அப்படி பார்க்கணும். நீங்க பண்ண இந்த தீவுல அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, அப்புறம் அற்புதம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடக்கூடாது. தேவனை பற்றுகிற விசுவாசத்துல வர்றாங்க, ஜெபம் பண்றாரு, குணமாகறாங்க, நிறைய பேர் சோமாறாங்க, எல்லாம் பார்க்காங்க. அந்த வாசனை போய்கிட்டே இருக்கு. எப்படி இது யார் யார் பார்க்காங்க? வார்த்தையினாலும் செய்கையினாலும் தேவன் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். தீவு நம்ம நினைப்போம், தீவுன்னு எங்கேயோ கிடக்கு, கடலுக்கு நடுவுல உள்ள, அப்படிதானே? கடலுக்கு தீவுன்னு அப்படிதானே? கடலுக்கு நடுவு பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கு, சுத்தி கடல் தான். தேவனுடைய நோக்கத்தை கவனிக்கீங்களா? அப்ப நம்ம நினைப்போம், எனக்கு சேதம் ஆயிட்டு, நான் ஆண்டவர் தேடினேன், எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வந்துட்டு. ஆண்டவர் எதுக்கு கொண்டு போறாரு? மெலித்தாவுக்கு. இந்த இக்கட்டு வரலன்னு மெலித்தாவுக்கு போக முடியுமா? நீங்க சொல்லுங்க. அவங்க மெலித்தாவுக்கா போய்கிட்டு இருந்தாங்க, சொல்லுங்க. மெலித்தா தீவுக்கு எல்லாரும் பயணப்பட்டாங்க, மெலித்தா தீவுக்கு யாரும் பயணப்படல. இப்ப திசை தெரியாம போய்கிட்டு இருக்கு இந்த கப்பல். இந்த அடிச்சு போறது வேற ஒரு திசைக்கு, காட்டின் திசையிலேயே கொண்டு போகப்பட்டோன்னு போட்டிருக்கு. அந்த காட்டின் திசையிலேயே கொண்டு போகப்படுறாங்க. அவன் நினைச்ச இடம் வேற, இது வேற. நமக்கு முதல்ல புரியாது. சில காரியங்களை கத்துறதை கற்றுக் கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் கிரியைன்னு தெரியும். ஆக இதுக்காக இந்த போராட்டத்தை தேவன் அனுமதிச்சு நம் மூலமா இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காக தான் தேவன் இங்க கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பிற்பாடு அவங்க விளங்கி கொள்றாங்க. எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. அங்க போட்டிருக்கு பாருங்க, அங்கே 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரர் குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவர்களை எல்லாம் ஏத்துறாங்க, தேவையானவர்களை ஏத்துறாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களோடு அவங்க இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றாங்க. தேவனை காண்பிக்காங்க, வாக்கினாலும் செய்கையினாலும் தேவனை பிரதிபலித்திட்டே இருக்காங்க, தேவனை பிரதிபலிச்சு கொண்டே இருக்கிறாங்க, தேவனுடைய காரியங்களை பிரதிபலிக்கிறாங்க. விசுவாசங்க கடத்தப்படுகிறது. தாங்கள் அறிந்து விடுதலை ஆக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர்களும் விடுதலை ஆக்கப்படுகிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க எங்க வர்றாங்க பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனும் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். உடனே ஒரு வசனத்துல இருந்து அடுத்த வசனத்துக்கு டக்குன்னு அங்கே மிதுனம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து இங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நீங்க இதுக்கு இடைப்பட்ட தூரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 மைல் தூரம் இருக்கும். சரித்திரத்தின் பின்னணியில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு 80 மைல் தூரம். அதுக்கப்புறம் வர்றாங்க பாருங்க, எங்க சீரகூசாவை இடத்துக்கு வர்றாங்க பாருங்க, அதுக்கு வர்றதுக்கு 70 கிலோமீட்டர் 70 மைல் தூரம். முதல்ல 80 மைல், இப்ப எடுத்து 70 மைல் தூரம். அதுக்கடுத்து அதெல்லாம் விட்டுட்டு புத்தேயோலி அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க பாருங்க 13ஆம் வசனத்துல. அதுக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? கிட்டத்தட்ட 180 மைல் தூரம் வரணும். சாதாரணது கிடையாது. வந்து 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 அங்க சகோதரர்களை சந்திக்கிறாங்க. 14ஆம் வசனத்தை பார்க்க, அங்கே சகோதரரை கண்டோ அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டு அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு ரோமாபுரிக்கு போனோம்னா உடனே போயிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கும் கிலோமீட்டர் எவ்வளவு இருக்கும்னா கிட்டத்தட்ட 125 மைல்கள். பாத்துக்கங்க. முதல்ல அந்த தீவை விட்டு கடந்து போறாங்க. ஒரு 80 மைல் போனாதான் அடுத்த இடத்துக்கு வர்றாங்க. மிதுனம் சொல்லி அலெக்சாந்திரியா பட்டணம். அதை தொடர்ந்து வர்றாங்க, சீரகூசா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதுக்கு ஒரு 70 மைல் தூரம். அதுக்கப்புறம் கடந்து வந்து புத்தையோலிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. அதுக்கு ஒரு 180 மைல்கள். அதை தொடர்ந்து ரோமாபுரிக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 125 மைல்கள் வரும். எந்த அளவுக்கு பாருங்க பிரயாசம். சும்மா இங்க மறைஞ்சு அங்க போகல, பிரயாசம். எவ்வளவு அலைச்சல்கள் பாருங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும் பிரியமானோம்ல. இன்னைக்கு பக்கத்துல இருந்துட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்கு மனசுக்கு ஆட்களுக்கு இல்லை, சபையை கூடி வர்றதுக்கு மக்களுக்கு மனசு இல்லை. ஒரு கிராமத்துல ஒரு வயதான ஐயா போய் செய்தி கொடுக்க போயிருந்தாங்க. அவங்க சொன்னதை சொல்றேன். ராஜபாளையத்துல, சிறுவில்லிபுத்தூர் தாண்டி இருக்க ராஜபாளையம், அந்த ராஜபாளையத்துல போய் செய்தி கொடுக்க போறாங்க.
ஒரு காட்டுப்பகுதி, இப்பவும் அது காட்டுப்பகுதி தான். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் பெரிய சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க. சர்ச்சுனா ஒரு ஒரு கூடார அமைப்புல ஒரு சபையை கட்டியிருக்காங்க. சபைன்னா சபை மக்கள் கூடி வர்றதுக்காக, கட்டிடத்தை சபைன்னு சொல்லக்கூடாது, கூடி வந்திருக்காங்க. அப்ப அங்க செய்தி கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த சபையாருக்கு செய்தி கொடுக்க போயிருக்காங்க. செய்தி கொடுத்துட்டு கேட்டாங்களா, இந்த காட்டுக்குள்ள என்ன இப்படி இவ்வளவு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இது எப்படி, யார் வந்தா இவ்வளவு பெரியதை கட்டியிருக்காங்களே, இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்களாம், ரேனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதை பாருங்க, கல்வெட்டுல இருக்கு பாருங்கன்னு சொல்லி ரேனியஸ் சொல்லி ஒரு ஐயரை காமிச்சு, ஐயர் பேர் போட்டு பாருங்கன்னு சொன்னாங்களாம். இது எல்லாம் 200 150 200 வருஷம் முன்னாடி உள்ளது போல. ரேனியஸ் வந்தன்னு சொல்றீங்களே, எப்படி வந்தாரு, எப்படி அந்த காலத்துல என்ன இருந்தது, எப்படி வந்தாருன்னு கேட்டா, ஐயா அவர் வந்து திருநெல்வேலியில இருந்தாரு. வெளிநாட்டுல இருந்து வந்து சென்னைக்கு வந்து மறுபடியும் திருநெல்வேலிக்கு வந்தாங்க. திருநெல்வேலியிலிருந்து நடந்தே வந்து எங்களை சந்திக்க வருவார், எங்க மக்களை சந்திக்க வருவாரு. எங்களோட மூதாதையர்களை ஆண்டவர்களை நடத்தி எங்க எப்படியாவது ஒரு சபை கட்டி எழுப்பப்படணுங்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் சேர்ந்து செய்வாரு. திருநெல்வேலியிலிருந்து நடந்தே வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆச்சரியத்தை பார்த்தீங்களா? திருநெல்வேலிக்கும் ராஜபாளையத்துக்கு எவ்வளவு தூரம் நினைக்கீங்க? என்ன 1 கிலோமீட்டரா? 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வரும். யாருக்கா தெரியுமா? 70 அல்லது 80 வரும்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 70 கிலோமீட்டரா வச்சுக்கீங்களேன். எவ்வளவு பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. நடந்தே வருவாராம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது இப்படி அனுபவம் உண்டா? ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், எதுவுமே இருக்காது. 5 கிலோமீட்டர் நடந்துட்டாலே அவ்வளவுதான், மூச்சு வாங்கும். அப்புறம் கால் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும், களைச்சி ஒரு இடத்துல உட்கார்ந்துருவோம். எவ்வளவு பிரயாசங்கள் பாருங்க பிரியமானவர்களே. நான் இதுதான் இன்னைக்கு வலியுறுத்துகிறேன், எவ்வளவு பிரயாசங்கள். இந்த பிரயாசத்துல 15ஆம் வசனத்தை மட்டும் வாசிப்போம், அதோடு நான் இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபிபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். அதான் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறார். இந்த ஐக்கியம்தான், ஆங்காங்கே அவங்க பார்க்கக்கூடிய சகோதரருடைய ஐக்கியம்தான் இவங்களை தைரியப்படுத்துது. தேவன் பாருங்க, இப்படிப்பட்ட சகோதரர்லாம் ஆண்டு நினைச்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். தனி மனிதனா இல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தோடு இணைந்து சகோதரர்களை பார்த்த உடனே அவருக்கு தைரியம் வருது. தேவனை ஸ்தோத்தரிக்கிறார், தைரியப்படுகிறார். இவ்விதமா பிரியமானவர்களே, நம்மையும் கூட ஆண்டவர் பலவிதமான நெருக்கத்தின் பாதையில கூட இப்படிப்பட்ட சபை கூடி வருதல் அப்படிங்கிற அந்த ஐக்கியத்துல ஆண்டவர் அதிகமா பலப்படுத்துவார். சில கூட சொல்லுவாங்க, நான் ரொம்ப நெருக்கத்துல இருந்தேன், இப்படி ஒரு சகோதரன் சகோதரி வந்தாங்க, வந்து என்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீது ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்கிறார், ஆனா தாவீத தேவனுக்குள்ளாக திடப்படுத்திட்டு போறாரு. நீங்க என்ன பாக்கீங்களா? யோனத்தானை குறித்து நீங்க பைபிளை வாசிங்கன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துக்கு வரும்போது பாருங்க, யோனத்தான் அரண்மனையில் இருக்க வேண்டிய ஆளு, அரண்மனையில இருக்கலாம். தாவீது காட்டுல இருக்கிறாரு. சவுல் எந்த நேரத்திலையும் அவனை கொல்லலாம், காட்டுல இருக்கிறாரு. பாருங்க, வீட்டுல இருந்த யோனத்தான் காட்டுக்கு வந்து இப்ப யார திடப்படுத்துறாரு பாருங்க, அவனுடைய கையை தேவனுக்குள்ள திடப்படுத்தி, நீ இஸ்ரவேல் மேல ராஜாவா இருப்ப, நான் உனக்கு 2வதா இருப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு போறாரு. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை, அதாவது 16-17 1 சாமுவேல் 23:16-17 பாருங்க. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதா இருப்பேன், அப்படியே நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றால், அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானும் தன் வீட்டிற்கு போனான் என்று வாசிக்கிறோம். அப்போ 17ஆம் வசனத்துல 16 என்ன பார்க்கும்? தாவீதினிடத்தில் போய், காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை என்ன செஞ்சானா? திடப்படுத்தினான். அங்கேயும் பவுல பார்க்கும் தைரியம் அடைகிறார். இப்படி சகோதர பாருங்க, நேசிக்கக்கூடிய ஒரு சகோதர சிநேகம் வருது, திடப்படுத்தப்படுகிறார். தாவீது திடப்படுத்தப்பட்டார். தாவீதுடைய கை அங்கே தேவனுக்குள்ளாக திடப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனை நேரடியாக வந்து திடப்படுத்திருக்கலாம்ல, அப்படின்னா நம்ம வீட்லயே இருக்கலாம். நம்ம இங்கே வரணும் அவசியமே, சபையா கூடி வரணும் அவசியமே கிடையாது. யூடியூப் எடுத்தா செய்தி வருது,
யூடியூப்ல நின்றுக்கிட்டு, டிவிக்கு முன்னாலே நின்றுக்கிட்டு, அல்லது யூடியூப் போன் அப்படி வச்சுக்கிட்டு ஆண்டவரையும் ஆராதிக்கன்னு சொல்லிட்டு அவன் இருந்துடலாமே. அது காரியம் கிடையாது பிரியமானவர்களே. எதுக்கு வர்றோம் சபைக்கு? சபையை ஏன் கூடி வர்றோம்? கர்த்தரை, அதான் எல்லாரோட ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியப்படணும், எல்லாரோட ஐக்கியப்படணும். செய்தி கேட்கறத வீட்டில் போய் யூடியூப்ல செய்தி கேட்கலாமே, டிவி சேனல்ல திறந்தா டிவி செய்தி கேட்டலாமே. ஒர்ஷிப் சொன்னாதான் அங்கேதான் லைவ்ல நிறைய ஒர்ஷிப்லாம் இருக்கு, அங்கேயும் ஒர்ஷிப் பண்ணிடலாமே. ஒர்ஷிப் பண்ண முடியாதா? வீட்டில் வச்சு ஒர்ஷிப் பண்ண முடியாதா? வீட்டில் வச்சு ஒர்ஷிப் பண்ணவே மாட்டீங்களா? நீங்க ஒர்ஷிப் பண்ணலாம், செய்தி கேட்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், காணிக்க அனுப்புறது. அதான் ஜிபே போன்பேல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்களே, பணம் அனுப்புன்னு சொல்லி தேவனை சார்ந்து இருக்காம ஜிபே அனுப்பு, ஜிபே நம்பர் இது, போன்பேன்னு சொல்லி எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்களே. அழகா அங்கேருந்து கூட நினைச்சலாம் காணிக்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம். பெரிய மன்னூர்ல ஐக்கியம் முக்கியம். இங்க சகோதரரை காணும் போது தான் திடப்படுத்தல், சகோதரரை காணும் போது தான் ஒரு தைரியம் வருது, தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. அப்ப ஆதி நாட்கள்ல தேவன் இப்படி வச்சிருந்தார், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி. அதான் பவுல் சொல்றாரு. அந்த காலத்துல தெசலோனிக்கே சபையில ஒரு விதமான ஒரு விதமான தவறு இருந்துச்சு. என்ன தவறு அப்படின்னு கேட்டா, அதாவது இப்போ உள்ளதுல அது தவறு மாதிரி இருக்காது. செத்தவங்களுக்காக அழுவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களை போல ஓன்னு அழுகுறது. வீட்டுல அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரே நம்பிக்கையற்றவர்களை போல அழுதாங்க. அதான் பவுல் சொல்லிட்டே வர்றாரு, நீங்கள் புறஜாதிகளை போல, அஞ்ஞானிகளை போல, நீங்கள் மரித்தவர்களுக்காக, நித்திரை அடைந்தவர்களுக்காக, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களை போல அழாதபடிக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புத்திமதி சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அல்லது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, நீங்க அவர்களை போல துக்கிப்பதற்கு எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நித்திரை அடைந்த நிமித்தமா புறஜாதியர், உலகத்தார், அஞ்ஞானிகள் துக்கப்படுவது போல நீங்கள் துக்கப்படுவதற்கு எனக்கு மனதில்லை சொல்லிட்டு சொல்றாரு. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார். போட்டிருக்குதா போடலையா? சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களுக்கு நம்ம நித்திரை அடைந்தவர்களுக்கு நம்ம முந்திக் கொள்வதில்லை, நாம் சொல்லுகிற புத்தி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு, கர்த்தர் எப்படி வருவார், நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள் மரித்து முதலாவது எழுந்திருப்பாருங்கிற சத்தியங்களை சொல்லிட்டு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோங்கிற சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் அதை முடிக்கிறார் பாருங்க. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தேற்றி, ஆமா ஒருவரை ஒருவர் தேற்றுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். அங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நம்பிக்கையற்றவங்களா இருக்காங்க. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, இப்படிப்பட்ட சில சகோதர சகோதரிகள் மூலமா ஒரு தேர்தலை உண்டாக்குறாரு. அங்கேயும் பாருங்க, சகோதரரை கண்டவனே இவருக்கு தைரியம் வந்துச்சு, தைரியம் அடைஞ்சாராம், தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைகிறார். சில சூழ்நிலையில தேவன் அப்படி வைப்பார், அதுதான் சபையினுடைய ஒழுங்கு. அதனால சபை கூடுவதில் ஒரு நாள் விட்டுறக்கூடாது. சபை கூடுவதெல்லாம் சும்மா வந்துட்டு போறது கூட பிரயோஜனம் கிடையாது, வந்துட்டு போறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. விசாரிக்கணும், வந்து ஒருத்தர் முடிஞ்சோன்னு பேசணும். அதுதானே ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. டீ வடை எதுக்கு? அப்பா ஒரு டீ வடை கிடைக்கி அந்த ஆளை சாப்பிட்டு ஓடலாம், அதுக்கு கிடையாது. டீ வடை எதுக்கு? உட்காந்து பேசணும். ஏதாவது ஒரு சகோதரர் புதுசாக வந்திருப்பாங்க, பேசி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தொடர்ந்து சபைக்கு வாங்க, தொடர்ந்து நம்ம சபையாக கூடி வருவோம், இன்னைக்கு ஆண்டு உங்களை பேசுவார், தொடர்ந்து உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நீங்க சொல்லி பாருங்க, அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடும். நான் உண்மையிலேயே பயங்கர நெருக்கத்தோடு தான் இங்கே வந்தேன், நீங்க பேசுற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, நான் தொடர்ந்து இங்க வர்றேன் சொல்லுவாங்க. இவ்விதமா நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்ந்து தைரியப்பட, கர்த்தரை மையப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சகோதர சிநேகத்தில் நிலைத்திருந்து, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்துக்கு மத்தியில தேவனை சார்ந்து கொண்டு, தேவன் தனக்கு சொன்னபடியே நடக்கும் அப்படிங்கிறத பவுல் விசுவாசித்து நடந்தது போல நாமும் தொடர்ந்து நடந்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டிருப்போம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நம்ம தியானித்தது போல நாமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த வாசனையை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. இருக்கிற இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்களை தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மையாவே ஆண்டவரே, எவ்வளவு சத்தியங்களை நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. சீறி வரக்கூடிய பெருவெள்ளமாக இருக்கட்டும்,
ஊர்ந்து வரக்கூடிய வலு சர்ப்பமாக, விரியன் பாம்பாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாய் தாக்கக்கூடிய பெருவெள்ளமாக இருக்கட்டும், மறைவிடத்திலிருந்து தாக்கக்கூடிய விரியன் பாம்பாக இருக்கட்டும், எந்த ஒரு போராட்டமும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது. எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நான் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவ்வளவு போராட்டம், பிரச்சனைகள் இல்லை, மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை நடக்கு. அதுக்கு மத்தியிலையும் உம்மை அறிகிற அறிவின் வாசனைய நீர் பலருக்கு கொண்டு போனீரே ஆண்டவரே, பல ஜனங்கள் மத்தியில கொண்டு போனீரே ஆண்டவரே. எங்களையும் அவ்விதமாய் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஏதோ ஒரே வீட்டுக்குள்ள இந்த வாசனை வெளிப்படுத்திட்டே இருந்துடக்கூடாது. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் நாங்கள் இந்த வாசனை வெளிப்படுத்துறவங்கள மட்டும் இருந்துடக்கூடாது. எங்க மூலமா அநேகர் இந்த வாசனைய பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. இந்த வாசனை அநேகர் ஆண்டவரை கண்டுகொள்ளணும். அதுக்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.